சொல்லுங்க. என்னுடைய பேர் சிவகாமி. நான் திருச்செங்கோடு வட்டம், நாமக்கல் மாவட்டம், பாலமேடு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். நேற்று காலையில் 10 மணிக்கு நான் ஆஃபீஸ் போனேன். போய் ஆஃபீஸில் இருக்கும்போது வில்லேஜில் மண் அள்ளுறதா எனக்கு தகவல் வந்துச்சு. நான் ஃபீல்டுக்கு போய் மண் அள்ளுறவங்க கிட்ட நான் அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுத்து மண் அள்ளுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படி நான் கேட்கும்போது அவங்க ஒரு ஒரு சீட்டு காமிச்சாங்க, ஒரு ட்ரிப் சீட் காமிச்சாங்க. அந்த சீட்டில் பார்க்கும்போது அந்த சீட்டு என்னுடைய வட்டம் கிடையாது, என்னுடைய கிராமம் கிடையாது, வேறு கிராமத்தில் வச்சிருக்கிற சீட்டை காமிச்சாங்க. அவங்களுடைய பேர் முத்துக்குமார், அப்புறம் கிருபா. அவங்க தான் நாங்கள் மண் அள்ளுறதா சொல்லி சொன்னாங்க. அவங்கக்கிட்ட முறையான அனுமதி பெற்று அள்ளுங்க, இப்போ இந்த மாதிரி அள்ளாதீங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க இல்லை, நாங்கள் எல்லா பக்கமும் இப்படி தான் செய்யறோங்கிற மாதிரி என்னை மிரட்டுனாங்க. நான் இது தவறு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நீ உன்னால் என்ன பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன், நீ எங்கே வேணாலும் போய் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், உன்னை கொன்னுடுவேன், லாரி ஏற்றி கொன்னுடுவேன்னு சொல்லி வண்டிக்காரங்க என்னை மிரட்டுனாங்க. இது சம்மந்தமாக நான் உடனே எங்கள் ஆர்ஐக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். எங்கள் ஆர்ஐ மண் அள்ளுறவங்க கிட்ட நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் மண்ணை அங்கேயே கொட்டிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க மண்ணை கொட்டிட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில அங்க இருந்த கிருபாங்கிறவர் மொஞ்சனூர் கிராமத்தை சேர்ந்த சீனிக்கு இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அவருக்கு கால் பண்ணி லைவா அவர் கேட்குற மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. நான் அப்ப அங்கதான் இருந்தேன். ஆனா இந்த சம்பவத்துக்கும் சீனிக்கும், மொஞ்சனூர் சீனிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்படி நடந்திருக்கு. அவரு நான் அப்படிதான் மண் அள்ளுவேன், உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ, யாருக்கிட்ட சொல்ல முடியுமோ செஞ்சுக்கோன்னு சொல்லி என்னை அங்கேயே மிரட்டினாரு. மிரட்டிட்டு இது சம்பந்தமா நாங்க எங்க குறுவட்ட கிராம நிர்வாக அலுவலர் எல்லாருமே எங்க சங்க சார்பா நாங்க வட்டாட்சியர்கிட்ட போய் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்க அவங்க கிட்ட சொல்லி நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கணவருக்கு அந்த மொஞ்சனூர் சீனிவாசங்கிறவரு ஃபோன் பண்ணி, உன்னுடைய மனைவி செய்யறது சரியில்லை, அவ அவ எப்படி என்ன மண் அள்ளக்கூடாதுன்னு சொல்லலாம், நான் தான் மண் அள்ளுறேன், எப்படி அவ அள்ளக்கூடாதுன்னு சொல்றானா அப்படிதான் அள்ளுவேன், அதே மீறி அவ தடுத்தானா நான் அவளை கொன்னுடுவேன், அவ அவதூறா பேசுறாரு. என்னால அந்த வார்த்தைகளை சொல்ல முடியல, அந்த அளவுக்கு என்ன பேசுறாரு. என்னுடைய அரசு பணியில நான் பர்மிட் மண் இருந்தாதான் அள்ளணும்னு சொன்னதுனால அங்க அவருக்கு என்கிட்ட ஜெயிக்க முடியாத காரணத்தினால என்னுடைய பர்சனல் லைஃப்ல எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பிரிவினை உண்டுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட என் கணவருக்கு என்னை பத்தி அவதூறா தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி மிரட்டி கொன்னுருவேன், ஒழுக்கமா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. என்னுடைய கணவர் இத என்கிட்ட தெரிவிச்சுட்டு அவன் நம்மகிட்டயே இப்படி மிரட்டுறான். நைட் டைம்ல அவர் வெளியில இருந்தாரு, அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால வீட்டுக்கு போய் தொந்தரவு பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லி அவர் என்னுடைய கணவரோட தம்பி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. என்னோட வீட்டுல நானு எனது மாமியார், என்னுடைய பையன், 1 வயசு குழந்தை, நாங்க மட்டும்தான் இருந்தோம். இந்த நல்லா அவன் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு நீ எப்படி என்ன மண்ணை அள்ளக்கூடாதுன்னு சொல்லலாம், நான் அப்படிதான் அள்ளுவேன், நீ முதல்ல சாவு அப்படின்னு சொல்லி என்னை முடிய பிடிச்சி இழுத்து நெஞ்சில உதைச்சி கீழே தள்ளி எனக்கு கையில காயாயி நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இந்த சத்தம் கேட்டு அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. என்னுடைய கணவர் எனக்கு இந்த மாதிரி ஆன உடனே அவர் என்னை அழைச்சிட்டு மருத்துவமனைக்கு வந்துட்டாரு. அங்க இருந்தவங்க எல்லாருமே அவனை பிடிச்சி எலச்சிபாளையம் காவல் நிலையத்துக்கு அனுப்பிட்டாங்க. சீனிவாசன் என்னை அடிச்ச உடனே நான் மொஞ்சனூர் எலச்சிபாளையம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் நான் ரைஸ் பண்ணிட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஆனதுனால நான் வந்துட்டேன். அங்க இருக்கிறவங்க சீனிவாசனை காவல்துறையிடம் ஒப்படைச்சாங்க. அவன் இந்த மாதிரி செய்யக்கூடியது முதல் தடவை கிடையாது. அவரு மேல ஏற்கனவே 3 எஃப்ஐஆர் லைவ்ல இருக்கு. பிசிஆர் கேஸு, அடிதடி கேஸு, அது போல நிறைய கேஸுகள் அவர் மேல இருக்கு. அவரு அரசு பணியா என்ன மட்டும் இல்ல, எங்களோட குறுவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிராம நிர்வாக அலுவலர் கிட்ட ஒரு இடைத்தரகர் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதை செய்யலைன்னா என்னை கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. மண் அள்ளக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை வீட்டுக்கு கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி என்ன அதுக்கான முயற்சிகளையும் செஞ்சிருக்காரு. அவரு மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி சம்பவம் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிறது முதல் முறை கிடையாது. நம்ம நாமக்கல் மாவட்டத்திலேயே இது மாதிரி
சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனா ஒரு வாட்டி கூட எங்க கிராம நிர்வாக அலுவலகத்திலே வெட்டி கொல்லப்பட்டார். அதுவும் இதே மணல் கடத்தல் சம்பந்தமா தான். அதனால எங்களுடைய கிராம நிர்வாக அலுவலருக்கு ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. கிராம நிர்வாக அலுவலர் நாங்க எங்க பணியை முறையா செய்யணும் அப்படின்னு அரசாங்கம் நினைச்சது அப்படின்னா எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேணும். மண் அள்ளக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை கொலை மிரட்டல் செஞ்ச அந்த முஞ்சனூர் சீனிவாசன் மேல குண்டாஸ் போடணும். கிராம நிர்வாக அலுவலரா யாரு எந்த நபர் தாக்கினாலும் அவர்கள் மீது குண்டாஸ் கண்டிப்பா போடப்படணும்னு சொல்றது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கிராம நிர்வாக அலுவலர் மேல கைய வைக்கிற நபர் யாரா இருந்தாலும், அரசியல் பலம், ஆள் பலம், பணபலம் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு குண்டாஸ் போடணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. வீட்டுல என்னோட சொந்த வீட்டுல நைட்டு 8:40 மணிக்கு என்னுடைய கணவர் இல்லங்கிறது தெரிஞ்சு கொன்னுடணுங்கிற நோக்கத்தோடயே வந்து என்னை தாக்குனார். அவர் ஒரே நபர் அவருடைய சொந்த வாகனத்துல வந்து என்னை தாக்குனார். கீழே தள்ளிவிட்டு அடிச்சார். அவர் எதுல இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் பேரு சீனிவாசன். என்னுடைய பேர் சிவகாமி.